துணை முதல்வருக்கு அடிபோடும் திருமா, சட்டமன்றத்தில் போட்டி. பின்னணி காரணம் இதுதான். தொடர்ந்து 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார்கோவிலில் போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தொல் திருமாவளவன் எதற்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும்? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானால் திருமாவளவன் வகித்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படி ஒரு சூழலில் அவர் கட்சியைச் சேர்ந்த பலருக்கு சீட்டு கேட்டு போராடி வரும் நிலையில் அவர்களில் ஒருவருக்கு திருமாவளவன் வாய்ப்பு கொடுக்கலாம் என்கிற கேள்விக்கு பின்னணியில் திருமாவின் அரசியல் நகர்வுகள் என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வருகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக, சீமான், சசிகலா என 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்கிற குழப்பம் நீடித்து வருகிறது. இதில் விஜய் பெரும்பாலும் திமுகவுக்கு விழும் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சசிகலா மற்றும் ராமதாஸ் கூட்டணி அதிமுக வாக்குகளை பிரிக்க வாய்ப்புள்ளது என்கிறது தேர்தல் கள நிலவரம். இதன் அடிப்படையில் வரும் சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கு சட்டசபை கூட அமையலாம் என்கிற சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. அப்படி ஒரு சூழல் திமுகவுக்கு உருவானால் கடந்த காலங்களில் போன்று கூட்டணி கட்சிகளுக்கு இதயத்தில் இடம் கொடுத்து திமுக 5 வருடம் ஆட்சியை நடத்தியது போன்று இந்த முறை நடத்த முடியாத சூழலில்தான் திமுக கூட்டணி உள்ளது. இந்த நிலையில் அப்படி தொங்கு சட்டசபை அமைந்தால் துணை முதல்வர் பதவியை பெற்று திமுக ஆட்சிக்கு ஆதரவளிக்கலாம் என்கிற முடிவில்தான் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் இறங்க முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காட்டுமன்னார்கோவிலில் போட்டியிடும் திருமாவளவன் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இதே தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் நூல் இலையில் தோல்வியை தழுவினார். குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளையும் எதிர்த்து மக்கள் நலக் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திருமாவளவன் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியவர். இந்த முறை சுமார் 10 வருடங்களுக்கு பின்பு அதே காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருப்பதை அந்த தொகுதியில் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் விசிக சிட்டிங் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் மற்றும் பாலாஜி ஆகியோருக்கு இம்முறை விசிகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை. இதற்கு பின்னாலும் திருமாவின் அரசியல் உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தேர்தலுக்கு பின்பு தொங்கு சட்டசபை அமைந்தால் திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி ஆகியோர் முழுவதுமாக திமுக பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்கிற அச்சம் திருமாவளவனுக்கு இருந்துள்ளது என கூறப்படுகிறது. அதனால்தான் தேர்தலுக்கு பின்பு தொங்கு சட்டசபை அமைந்தால் தனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி ஆகியோருக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட திருமா வாய்ப்பு கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது.